ஹே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் இயர். பாலன் ஷா என்கிற பாலேந்திர ஷா. நம்ம இந்த 2025 நடைபெற்ற ஜென்சி போராட்டங்கள் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அதோட ஒரு சிறந்த முடிவாக இந்த பாலன் ஷா என்கிற பாலேந்திர ஷாவை சொல்லலாம். ஏன்னா ஜென்சி போராட்டம் தான் பண்ணுவாங்களான்னு பார்த்தா இல்லை, ஒரு ஆட்சியவே மாற்றியிருக்காங்க. அதுக்கு நேபாள் ஒரு சிறந்த உதாரணம். இந்த பாலேந்திர ஷா யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1990களில் பிறந்து வெறும் 35 வயசே ஆகிற இன்ஜினியரிங் முடித்த ரேப்பர், ஒரு ரேப் பாடக்கூடிய ஒரு பாடகர்னு சொல்லலாம். அப்படிப்பட்டவர் இந்த போராட்டங்கள் அதிகமாக இந்த அரசை நேரடியாக கண்டித்தது, விமர்சித்ததா இருக்கட்டும், அவர் மட்டும் இல்லாமல் சுயேட்சையாக நின்று காத்மாண்டு மாதிரியான ஒரு ஏரியாவில் மேயர் ஆனதாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பல வகையாக நல்லது செஞ்சதாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய பல வருஷமாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோட ஊழல், லஞ்ச லாவண்யத்தை நேரடியாக எதிர்க்கிறது, நெத்திக்கு நேராக அவங்கள பாயிண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், நேரடியாக அதற்கு அகென்ஸ்ட் எடுக்கிறது. இப்போ ஒன்று சொல்கிறது, அதிரடி முடிவுகள் சொல்லுவாங்கள்ல, அவங்க ஏதாவது ஊழல் செஞ்சாங்கன்னா உடனடியாக அவங்கள தூக்குறது, பதவியை விட்டு தூக்குறது, தண்டனை வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி சக மனிதர்கள் விரும்பக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய ஜென்சிக்கு பிடிச்ச ஒரு மனிதராக இருக்கிறனாலே பார்த்தீங்கன்னா, அந்த பாலேந்திர ஷா என்கிற பாலேந்திர ஷா இப்போது இந்த பிரைம் மினிஸ்டர் தேர்தலையும் ஜெயிச்சிருக்காரு. இந்த பாலேந்திர ஷா பார்த்தீங்கன்னா, நேபாளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தேர்தல் வெற்றி அடைஞ்சிருக்காரு. இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய நேர்மை, அவருடைய ஒரு நெத்திக்கு நேராக பேசக்கூடிய தன்மைன்னு நம்ம சொல்லலாம். ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய பல கட்சிகள் ஊழல்ல மலிஞ்சு அங்கே பல அரசியல் ஊழல்ல ஈடுபட்டாலுமே, இவர் அதை நேரடியாக எதிர்க்கிறதா இருக்கட்டும், நேரடியாக கேள்வி கேட்கிறதா இருக்கட்டும், அங்கே அப்படி யாராவது செஞ்சாங்கன்னா உடனடியாக அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறதா இருக்கட்டும், அதேமாதிரி அவர் ரேப்பருங்கிறனால அவர் பாடல்கள் மூலயமா பல வகையான ப்ரெஷர் அப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மேலே போட்டார். அவர் வெற்றி பெற்றது ஒன்றும் சாதாரண ஆட்கள் கிடையாது. ஷர்மா ஒலி என்கிறக்கூடிய ஒரு பல வருடங்களாக அரசியல் இருக்கக்கூடிய ஒரு பிரைம் மினிஸ்டர் கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளை எதிர்த்து இவருடைய ராஷ்ட்ரிய ஸ்வயம் சங் அப்படிங்கிற கட்சி வெற்றி பெற்றிருக்கு. இது ஒரு சாதாரண வெற்றி கிடையாது, ஒரு யங்ஸ்டர்ஸோட வெற்றி. ஒரு யங்ஸ்டர்ஸோட புல் பேக்கிங்கில் பாலன் ஷா அப்படிங்கிறவர் வெற்றி பெற்றிருக்காரு. இது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய சாதனைன்னு தான் சொல்லணும். இந்த பாலன் ஷாங்கிறது எப்படி உடனே வந்து ஜெயிச்சார், எப்படி யங்ஸ்டர்ஸ் ஆதரவு கொடுத்தாங்கன்னா, இவருடைய நடவடிக்கை, அங்கே இருக்கக்கூடிய யாராவது ஊழல் செஞ்சாங்கன்னா உடனே அவங்கள வேலையை விட்டு தூக்குறது, இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் அங்கே இருக்கக்கூடிய அரசை பற்றி யாராவது எழுதுனா அவங்கள பற்றி கண்டிக்கிறது. இங்கே இருக்கிற மாதிரி தான் இங்கே நம்ம யூடியூப் சேனல் தூக்குறாங்களா, அந்த மாதிரி யாராவது சோஷியல் மீடியாவில் கவர்மெண்ட்டை பற்றி சொல்லிட்டு அவங்கள பழி வாங்குறதா இருக்கட்டும், சோஷியல் மீடியாவை பேன் பண்ணுறது, அந்த ஃபுல் கவர்மெண்ட்டையும் தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு என்னனாலும் பண்ணுறது, அங்கே இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் என்னனாலும் பண்ணுறதுங்கிற சேட்டையெல்லாம் எதிர்த்து கேட்டு அங்கே மேயராக இருக்கும்போது பல நல்ல நடவடிக்கைகள் எடுத்தனால யங்ஸ்டர்ஸ் மத்தியில் அவருக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டு. அதனாலே பார்த்தீங்கன்னா, அங்கே காலங்காலமாக இருக்கக்கூடிய பல கட்சிகளை ஓட விட்டு ஃபஸ்ட் டைம் இந்த பாலன் ஷா அப்படிங்கிற ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்காரு. அதுவும் நேபாளோட சவுத் ஈஸ்ட் ஏஷியாவோட ஒரு யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்காரு. இவர் பிரைம் மினிஸ்டரும் பதவியேற்க போகிறாங்க ஒரு குறிப்பிட்ட கருத்து. இப்போ என்ன கருத்துன்னு பார்த்தீங்கன்னா, யங்ஸ்டர்ஸால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த நேபாள் தேர்தல் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அதையே நம்ம தமிழ்நாட்டில் ரெப்ளிகேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் இங்கே நம்மளோட இருக்கக்கூடிய கேள்வி. தமிழ்நாட்டிலையும் யங்ஸ்டர்ஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய கட்சிகள் இருக்கிறாங்க கண்டிப்பாக. விஜய் அவர்களுக்கு ஒரு நல்ல கட்சி இருக்குது, நாம் தமிழர் சீமான் அவர்களுக்கு ஒரு நல்ல கட்சி இருக்குது. பட் அது ஓட்டாக மாறுதா, அந்த கரிஸ்மா எங்கே இருக்கா, அது தேர்தல் எதிரொலிக்குமா அப்படிங்கிறது $1,000,000 கொஸ்டின். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, பாலன் ஷா அவர்கள் போட்ட உழைப்புங்கிறது மிகப்பெரிய ஓட்டு. அந்த போராட்டம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, தெருவில் இறங்கி போராடினது, மேயர் பதவியை ராஜினாமா செஞ்சது, நேரடியாக கவர்மெண்ட் அட்டாக் பண்ணுறது, அப்படி சொல்லிட்டு பல வகையில் ஒரு அக்ரெசிவ் பாலிடிக்ஸ் ரொம்ப நல்லா பண்ணாது. அங்கே இருக்கக்கூடிய பீப்புளும் யங்ஸ்டர்ஸும் அதை தான் விரும்புகிறாங்க. பட் இங்கே இருக்கக்கூடியவங்க அதை பண்ணுறாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக தான் நமக்கு இருக்குது. பாலன் ஷா மாதிரி நான் இங்கே யாரை ஒப்பிடுவேன்னா, நான் கண்டிப்பாக டிவிகேவோட விஜய் அவர்களை ஒப்பிடலாம். அவருக்கு என் மேலே பல கருத்து வேறுபாடுகள் இருக்குது, கண்டிப்பாக அதை எடுத்து வைப்பேன். பட் ஆனால் அந்த டிவிக்கு இருக்கக்கூடிய மாஸாக இருக்கட்டும், அந்த யங்ஸ்டர்ஸோட ஓட்டாக இருக்கட்டும், இப்போ ஒரு இடத்துல ஒரு பொதுக்கூட்டம் போட்டாலும் கண்டிப்பாக அதில் 5,000 பேர் 10,000 பேர் கூட்டுறாங்க. அவர் குலைக்கிறதுக்கு பல ஆயிரம் பேர் ரெடியாக இருக்காங்க. விஜய் எங்கள் அண்ணன், எங்கள் தம்பி, எங்கள் நண்பன், எங்கள் தோழன்லாம் சொல்கிறாங்க. பட் அதற்கேற்ற மாதிரி விஜய் அவர்கள் நடந்திருக்காரா, அந்த கூட்டத்தை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. ஓகேப்பா, எதுக்காக டிவிகேக்கு ஓட்டு போடுறீங்க? டிவிகேக்கு ஓட்டு போனால் அவர் எங்கள் அண்ணன், ஐ லவ் யூ விஜயண்ணா, ஓகே. அதை தாண்டி ஏதாவது விஜயனை வந்தால் இது செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு, விஜயனை வந்து அது பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு, ஏதாவது விஜய் டிவிக்கு தொண்டால் சொல்ல முடியுதா அப்படிங்கிறது ஒரு $1,000,000 கொஸ்டினாக இருக்குது. நான் எப்போவுமே ஃபீல் பண்ணுவேன், விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய கூட்டத்தை அவர் சரியாக யூஸ் பண்ணல அப்படி தான் நான் சொல்லுவேன். அவர் கரூரில் நடந்த துயர சம்பவத்தை விட்டுருங்களேன், பட் மிகப்பெரிய அளவில் நேராக அக்ரெசிவ் பாலிடிக்ஸ் பண்ணி தெருவில் இறங்கி போராடி இருக்கலாம். மிகப்பெரிய அளவில் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர் கரிஸ்மாவை எடுத்துருக்கலாம். அப்படி எடுத்திருந்தாங்கன்னா இப்போ இந்த அவரோட பர்சனல்ஸ் மேட்டர்லாம் அதெல்லாம் எனக்கு தேவையில்லைப்பா, எங்கள் அண்ணன் இது செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு, அது செய்கிறேன்னு சொல்லியிருக்காருன்னு ஒரு மிகப்பெரிய அளவில் அதே ஒரு
மோட்டிவேஷனா இருந்திருக்கும். பட் அத அவர் பண்ண தவறிட்டாரு. எப்பவும் போல சும்மா தன்னை பொசிஷன் பண்றது, இந்த டேட்டாஸ ஃபாலோ பண்றது, அப்படியே விஜய் அவர்கள் இருந்துட்டாரோ அப்படிங்கிற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதனாலேயே அந்த நல்ல யங்ஸ்டர்ஸ் கூட்டத்த ஒரு மோல்டு பண்ணி மோட்டிவேட் பண்ணாம விட்டாங்களோ அப்படிங்கிற மாரியே இருக்கு. இந்த ந இந்த இந்த நல்ல கேலிபர விஜய் அவர்கள் யூஸ் பண்ணல அப்படிங்கிறது தான் என்னோட தனிப்பட்ட கருத்து. நாம் தமிழர் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா, அவர் இந்த தேர்தல் திட்டவரைவுலாம் சொல்லுவாரு. ஒரு நாள் பாட புத்தகம் கிடையாது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அரசியல்வாதிகள் எல்லாருமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆகணும். இந்த மாரி பல சட்டங்கள், பல திட்டங்கள் சொல்றாரு. அது நடக்குது, நடக்கலங்க 2வது பட்சம். அந்த மாரியான ஒரு நல்ல திட்டங்கள அவர் சொல்றாரு. ஆனா, விஜய் அவர்கள் அந்த மாரி சொல்ல முடியுமான்னு கேட்டா இல்ல. வந்தா என்னை எதிர்க்கிறாங்க, என்னை ஒடுக்குறாங்க. இந்த மாரியே பேசுறது ஓகே. பட் நேரா டிஎம்கே கேன்சல் இந்த பொசிஷன் பண்றது எல்லாம் ஓகே. பட் நேரடியா அவரோட தப்புகள நேரடியா மக்களுக்கு முன்னாடியே சொல்றது, நேரடியா அவங்கள எதிர்க்கிறது, இந்த மாரியான ஒரு துணிவான விஷயத்த விஜய் அவர்கள் செஞ்சாரா? அப்படிங்கிறது மில்லியன் டாலர் கொஸ்டின். அவர் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் பட்டாளம் அப்படிங்கிறது இன்னைக்கும் ரூ. 1 குடுக்காம அவருக்காக வேலை செய்ய ரெடியா இருக்காங்க. பல கட்சிகள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு லட்சக்கணக்கில செலவழிக்க வேண்டியிருக்கு ஒரு மாநாட்டுக்கு. கூட்டம் கூட மாட்டேங்கி. விஜய் தலைவர் அவர்கள் பேசினாங்கன்னா, அ கத்த மாட்டேங்கிறாங்க, கை தட்ட மாட்டேங்கிறாங்க. பட் விஜய் அவர்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. அவருக்கு அந்த கரிஸ்மாங்கிறது இருக்கு. அவரோட கரியரோட உச்சத்த விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்றாரு. பட் அத யூஸ் பண்ணாரா? இன்னைக்கும் அவருக்கு ஒரு கூட்டத்துக்கு அவ்வளோ கூட்டம் கூடுது. அவர் சரியா யூஸ் பண்ணாரா? சரியா மோல்டு பண்ணாரா? அவங்க ஒர்க் பண்ண ரெடியா இருக்காங்க. சரியா அவனுக்கு என்ன ஒர்க் பண்ணணும்னு சொன்னாரா? அப்படிங்கிற மில்லியன் டாலர் கொஸ்டின். அப்படிப்பட்ட ஒரு நல்ல கூட்டத்த வேஸ்ட் பண்றாரோ, அந்த ஃபுல் பொட்டன்ஷியல விஜய் அவர்கள் யூஸ் பண்ணலையோ, தன்னை பொசிஷன் பண்ணுறதுலயும் தன்னை ஒரு நிலைநிறுத்தல மட்டுமே போயிட்டாரோ, அப்படிங்கிற மாரி தான் கடுப்பா இருக்கே தவிர, மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு பேசின மாரி எனக்கு தெரியல. எனக்கு வந்து வருத்தம். விஜய் அவர்கள் மேல எனக்கு 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கு. பட் அவர் அந்த கூட்டத்த சரியா யூஸ் பண்ணல. சரியா பாலிடிக்ஸ் பண்ணல. அந்த ஸ்லீப்பிங் ஜெயண்ட்டாவே டிவிக்கே போயிட்டு, என்ன சொல்றது, அந்த தன்னை தகவமைச்சுக்கிட்டு, தன்னை மாத்திக்கிட்டு, அந்த வரக்கூடிய கூட்டத்த அந்த அக்ரெசிவ் பாலிடிக்ஸ் பண்றது, அந்த ஊழலை எதிர்க்கிறது, லஞ்ச லாவண்யத்தை எதிர்க்கிறது, நேரடியா கேள்வி கேட்கிறது, தெருவுல இறங்கி போராடுறது போன்ற பல பிரச்சனைகள விஜய் அவர்கள் பண்ணல அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. அப்படி பண்ணியிருந்தாருன்னா டிவிக்கே இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய லீத்தலான கட்சியா இன்னைக்கே இருந்திருக்கும். அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. இது குறித்து ஒரு கமெண்ட் இருந்தா தயவுசெய்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ.